ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு கணிதம் தான் பார்க்க போகிறோம். பருவம் 3, அலகு 5, பாடம் பணம். அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்னா பயிற்சி 5.1 பார்க்கலாம். பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. 45வது பக்கத்தில் உள்ள பயிற்சி 5.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரூபாய் 1000ல் எத்தனை 500 நோட்டுகள் உள்ளன? ரூபாய் 1000ல் எத்தனை 500 நோட்டு இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ 2. அதில் எத்தனை 200 நோட்டுகள் உள்ளனா 5. அது எத்தனை 100 ரூபா நோட்டு இருக்குன்னா 10. 10 இது செஞ்சால் தான் 1000 ரூபா. அதுக்கப்புறம் எத்தனை 50 நோட்டுகள் உள்ளனா 50 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்குன்னா 20 நோட்டு இருந்தால் தான் 1000 ரூபா வரும். ஸோ இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கமலாவிடம் ரூபாய் 100, ரூபாய் 50, ரூபாய் 20, ரூபாய் 10 நோட்டுகள் சில்லறையாக இருந்தன. மொத்தம் ரூபாய் 500 கிடைப்பதற்கு அவளிடம் ஒவ்வொன்றிலும் எத்தனை ரூபாய்கள் இருக்கும்? இது ஆன்சர். இப்போ அவகிட்ட 100 ரூபா தாள் ஒன்று, 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அதில் எவ்வளோ சேர்த்தா 500 ரூபா வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், 100 ரூபாயில் 2 எழுதியிருக்கிறேன். அப்போ 2 100 ரூபா சேர்ந்தா 200 ரூபா. 50 ரூபாயில் எத்தனை எழுதியிருக்கிறேன்? 2 எழுதியிருக்கேன். 2 50னா 1 100 ரூபா. 20 ரூபாயில் 5 ரூபாய், 5 நோட்டு எழுதியிருக்கிறேன். அப்போ 20 × 5 100, 100 ரூபா, அது ஒரு 100 ரூபா. நெக்ஸ்ட்டு 10 ரூபா நோட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ 10 × 10னா அது ஒரு 100 ரூபா. அப்போ இங்கே எல்லாத்தையும் கூட்டா நமக்கு 500 வந்துச்சா? ஸோ மொத்தம் 500. இந்த மாதிரி நமக்கு 500 ரூபா வர்ற மாதிரி இந்த நோட்டை வச்சு நம்ம மாற்றி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நான் இப்படி எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் ரூபாயை பைசாவாக மாற்றுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 7 ரூபா 50 பைசான்னு இருக்கா? இப்போது ஒரு பைசானா நமக்கு 100. இப்போ 1 ரூபானா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 7 ரூபா 50 பைசாவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 ரூபானா நமக்கு எவ்வளோன்னா 100 பைசாக்கள் சேர்ந்தது தான் 1 ரூபா. ஸோ அப்போ 7 ரூபா 50 பைசா ஈக்குவல் டு, இப்போ இதையும் நம்ம இந்த 7 ரூபாயும் பைசாவை மாற்றணும். அப்போது பைசாவை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 7 × 100ன்னு போடணும். 7 × 100 + 50 பைசா. 7 100 பெருக்குனா 700. அப்போ 700 பைசாக்கள் + 50 பைசாக்கள் சேர்ந்தது 750 பைசாக்கள் சேர்ந்தது தான் 7 ரூபா 50 பைசா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 18 ரூபா 75 பைசான்னு இருக்குது. அப்போ நமக்கு 1 ரூபானா 100 பைசா. அப்போ 18 ரூபாய்க்கு நம்ம பைசாவை மாற்றணும். அப்போ 18 × 100 போட்டிருக்கேன். +75. இது ரெண்டத்தையும் பெருக்குனா 1800 வரும். +75. அப்போ 1875 பைசாக்கள் சேர்ந்ததான் நமக்கு 18 ரூபா 75 பைசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 54 ரூபாய் 68 பைசா. அப்போ 1 ரூபானா நமக்கு 100 பைசா. அப்போ 54 ரூபாய் 68 பைசாவை எப்படி நம்ம பார்த்துலான்னா, 54 × 100 + 68. அப்போ 5400 + 68. 5468 பைசாக்கள் சேர்ந்தது தான் 54 ரூபாய் 68 பைசா. நெக்ஸ்ட்டு 102 ரூபாய் 50 பைசா. 1 ரூபானா 100 பைசா. அப்போ 102 ரூபாய் எப்படி பைசா வாங்கலாம்? 102 × 100. ஸோ +50 பைசா. 102 100 பெருக்குனா 10200 + 50. அப்போது இங்கே கிடைக்கிறது 10250 பைசாக்கள். நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின், 129 ரூபாய் 45 பைசாவா? அப்போ 1 ரூபானா 100 பைசாக்கள். 129 ரூபாய் அப்படி மாற்றணும். 129 × 100 + 45. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 12900 வரும். +45. 12945 பைசாக்கள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 308 ரூபாய் 61. இதை நம்ம பைசா மாற்றோம்னா 308 × 100 + 61. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 30800 வரும். +61 30861 பைசாக்கள். இதுதான் 3வது கொஸ்டின் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4வது பார்க்கலாம். பின்வரும் தொகைக்கான மதிப்பீடு வகைப்பாடுகள் எழுதுக. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 466 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதை நான் இவ்வளோ நோட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 200 ரூபா நோட்டில், 100 ரூபா நோட்டில், 50 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 1 ரூபா நோட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கும். 200 ரூபாய் நோட்டில் இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 200 × 200 200 வரும். 100 ரூபா நோட்டில் இங்கே எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2. அப்போ 100 × 2 200.
நெக்ஸ்ட்டு 50 ரூபா நோட்டு. 50 ரூபா நோட்டு இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ 50 × 1 50 ரூபா. 10 ரூபான்னா 10 ஒன்று தான் இருக்குது. 10 × 1 10. 5 ரூபாயில் ஒன்று தான் இருக்குது. அப்போ 5. 1 ரூபாயில் ஒன்று தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 466 ரூபாய் வரும். ஸோ இது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 845 கிடைக்குமாறு கொடுக்கப்பட்ட தொகையை கண்டு பெட்டியை நிரப்புக. 845 ரூபாயை நம்ம எப்படி கொடுக்கலான்னா 500 ரூபா நோட்டு 1, 200 ரூபா நோட்டு 1, 100 ரூபா நோட்டு 1, 20 ரூபா நோட்டு 1, 20 ரூபா நோட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. 5 ரூபா காயின் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை பார்த்து நம்ம எழுதிக்கணும். 500 ரூபா 1, 200 ரூபா 1, 100 ரூபா 1, 20 ரூபாயில் 2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5 ரூபா 1 காயின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 845 ரூபா வந்துடும். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு பேட்டும் ஒரு பாலும் கொடுத்துருக்குறாங்க. அதோட விலை வந்து 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் 2 பாலோட விலை நமக்கு 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாலோட விலை 50 ரூபான்னா அப்போ ஒரு பால்னால் நமக்கு 25 ரூபா வரும். ஸோ இங்கே வந்து ஒரு பேட்டு ஒரு பால் வருது. கீழே வந்து பேட்டோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு பாலோட விலை நமக்கு தெரியும் 25 ரூபா. அப்போது 100 ரூபாய் இங்கே 2 சேர்ந்து 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 100லேருந்து 25 கழிச்சா பாலோட விலையை கழிச்சிட்டா மிச்சம் உள்ளது தான் பேட்டோட விலை. ஸோ பேட்டோட விலை வந்து நமக்கு 75 ரூபா. இங்கே பாருங்கள், ஒரு தர்பூசணி, ஒரு ஆப்பிள், ஒரு மேங்கோ, இதோட விலை 75 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஆப்பிள் ப்ளஸ் மேங்கோவோட விலை 45 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. கீழே 2 தர்பூசணியோட விலை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆப்பிள் ஒரு மேங்கோவோட விலை வந்து 45 ரூபான்னு. அப்போது இந்த இதில் 3 இருக்குது. அந்த 75லேருந்து 45 மைனஸ் பண்ணால் நமக்கு 30 ரூபா கிடைக்கும். ஸோ அதுதான் தர்பூசணியோட விலை. ஒரு தர்பூசணியோட விலை 30 ரூபானா 2 தர்பூசணியோட விலை வந்து 60 ரூபா. இது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பின்வரும் பைசாவை ரூபாவை மாற்றுறதுன்னு போட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 800 பைசாவா? 800 பைசா. இப்போது பைசாவை நோட்டுகளாக மாற்ற 100ஆல் வகுக்க வேண்டும். அப்போது 800 பைசாக்கள் ஈக்குவல் டு 800 வகுத்தல் 100. அப்போது 800 வகுத்தல் 100 2 0 கேன்சல் ஆகும். அப்போ 8 வரும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 8. 800 பைசாவை ரூபாவை மாட்டினா நமக்கு 8 ரூபான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 500 பைசா. 500 பைசாவை நோட்டுகளாக மாட்டால் 100ஆல் வகுக்க வேண்டும். அப்போ 500 பைசா. 500 வகுத்தல் 100 5 ரூபா கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் 5. 2075 பைசா. இதை வந்து ரூபாவை மாற்ற 100ஆல் வகுக்கணும். அப்போ இங்கே 100ஆல் வகுத்தோம்னா இதோட ஆன்சர் 20 ரூபா 75 பைசான்னு வரும். நெக்ஸ்ட்டு 68 ரூபா 6860 பைசாவை மாற்றணும்னா 100ஆல் வகுக்கணும். 6860 100ஆல் வகுத்தோம்னா நமக்கு 68 ரூபா 60 பைசா வரும். நெக்ஸ்ட்டு 200 பைசா. 200 பைசாவை ரூபாவை மாற்றணும்னா 200 வந்து 100ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா நமக்கு 2 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு 150 பைசா. 150 பைசா நமக்கு ரூபாவை மாற்றோம்னா 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுத்தா நமக்கு 1 ரூபா 50 பைசா வரும். நெக்ஸ்ட்டு 1000 பைசா. 1000 பைசாவை 100ஆல் வகுத்தோம்னா நமக்கு 10 ரூபான்னு வரும். நெக்ஸ்ட்டு 2000 பைசா. 2000 பைசாவை நமக்கு 100ஆல் வகுத்தோம்னா நமக்கு 20 ரூபான்னு வரும். இதை அதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.